मेरा मालिक साहब एकत राजू के जानिब से लिखा जाता है कि डायरी में जो भी लिखा हो यार எங்கிருந்து படிக்கிறாங்க सही ये आपको मालूम होना चाहिए इसलिए मैं ये लिखता हूँ अभिरामी ख्याल से दाखिल होइए நம்ம படிச்சு காட்டுனது நல்லா ஞாபகம் இருக்கு அதேதான் இதுவும் யார் படிக்கிறாங்க என்னன்னு தெரியலையே நல்லா சார் கஸ்டமர் வந்திருக்காரு நீங்க உங்க வேலையை பாருங்க வாங்க வாங்க சார் நான் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் கேசவ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் சரிங்க பாப்பா சார் சார் என்ன ஞாபகம் இருக்கா சார் அன்னைக்கு ஒரு டைரியை நீங்க உருதுல படிச்சு எனக்கு தமிழ்ல மாத்தி கொடுத்தீங்களே அடடே ஆமா தம்பி வண்டிங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வாங்கலாம் அப்படி போய் பேசலாம் உங்களை பத்தி இப்பதான் நினைச்சேன் நீங்களே நேர்ல வந்து நிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா ஆமா தம்பி டைரியை படிச்சு எழுதி வாங்கிட்டு போனீங்களே அந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சுங்களா அதே எங்க கேக்குறீங்க உங்ககிட்ட இருந்து டைரி வாங்கிட்டு போனீங்களே அது அப்பவே மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கும் என்னது தேடுறீங்களா ஆமாங்க அது மட்டும் கையில கிடைச்சா ரொம்ப நிம்மதியா இருக்கும் மசூதி பக்கமா அந்த டைரி வாசகத்தை இப்பதான் யாரோ சத்தம் போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்க படிச்சுட்டு இருந்தாங்க யாரு நானும் அக்கம் பக்கம் பார்த்தேன் ஆனா சத்தம் கேட்டதே தவிர ஆளை காணல இந்த மசூதி பக்கம் தானே பாலாஜி வாங்க பாய் நான் அப்புறம் பார்க்கறேன் பாய் मोटर बाइक से यार தேடுறீங்களா இது பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது நீங்க போங்க பாலாஜி அப்படி பாருங்க என்ன யாரும் கண்ணில் தம்பிடலையே பரவாயில்ல ஆனா இந்த டைரி அழிஞ்சு போலங்கிறது மட்டும் எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு இங்கதான் இருக்கும் கிடைச்சிடும் கண்டிப்பா கிடைச்சிடும் சரி நம்ம ஒண்ணு பண்ணலாமா அந்த பாயை கூட்டிட்டு போய் ஆர்கே கிட்ட உறுதியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க இல்ல பாலாஜி ஒரு வாட்டி மூர்த்தியை கூட்டிட்டு போய் நம்ம பட்டது போதும் டைரி கிடைச்ச பிறகு தான் பாயை அங்க கூட்டிட்டு போனோம் வாங்க அப்படி போய் பார்ப்போம் சாந்தி ரோகிணி வாங்க மாமா சாரி we are late என்ன மாமா கெஸ்ட் லேட்டா வரலாம் ஹோஸ்ட் தான் முன்னாடியே வரணும் ஒரு ஜோடி வந்தாச்சு இன்னும் 2 ஜோடி வரலையே வந்துருவாங்க ஆமா என்னது பார்சல் இந்தா இந்தங்க மாமா நீ ஒரு ஜோடிக்கும் நீங்க ஒரு ஜோடிக்கும் இந்த கல்யாண பரிசை தர போறீங்க பாத்தியா எனக்கு கூட இந்த யோசனை தோணல மாமா நீங்க வேற நான் வேறயா வாவ்
வா தினேஷ். ஹலோ தினேஷ். வா ஸ்வாதி. என்ன ஸ்வாதி இவ்ளோ வேகமா வர? மெதுவா வா. சரி சரி. அர்ஜுன். வா 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 மாமா. வா ஹாய் நீ. ரெண்டு ஜோடிங்களும் வந்தாச்சு. ரெண்டு ஜோடிங்களும் ஜோடி ஜோடியா நில்லுங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் உங்களுக்கு gift கொடுக்க போறாங்க. அப்படியே ஓகே வாங்க. பெஸ்ட் விஷஸ். Thank you நீ. Thank you கா. Thanks டா. எதுக்கு நான் gift எல்லாம்? உண்மையை சொல்ல போனா இந்த gift சாந்தி தான் வாங்கினது. நீ சாந்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மாமா பாரு ரோகிணி. சும்மா தேங்க்ஸ். அண்ணே ஐயோ எனக்கு பசங்க முதல்ல சாப்பிடலாம் வாங்க. சரி சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் முதல்ல ஸ்வீட்ல ஆரம்பிங்க. அண்ணி சொல்லிட்டாங்க. என்னங்க என்னாச்சு? சொல்லுங்க என்னாச்சு மாமா? இல்ல சாந்தி, நாங்க எல்லாரும் ஜோடியா இருக்கோம். இந்த இடத்துல கார்த்திக்கும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க மனசார நினைக்கிறீங்களா மாமா? நிச்சயமா நிறைவேறும். இருங்க அண்ணி, நான் உங்ககிட்ட போய் நல்லது சொல்லிட்டு வந்துடுறேன். எதுக்கு இப்ப பேசுற? வேண்டாம். ஏன் அண்ணி பயப்படுறீங்க? அவங்கள நம்ம கூட உட்காந்து சாப்பிட சொல்லுவோம். அனிதா அனிதா போய் கலக்கிட்டு வா போ. சரிங்க. என்ன அர்ஜுன் நீயும் சேர்ந்துக்கிட்ட? ஹாய் ஹாய். இன்னைக்கு எங்களோட மேரேஜ் டே. ஹே கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ. வாங்க வந்து விருந்துல கலந்துக்கோங்க. நோ தட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். ஏன் உங்க அக்கா ஏதாவது நினைச்சுப்பாங்களா? எங்க அக்கா அப்படிலாம் சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரம்யா, இது ஒரு அண்ணி இல்ல, ரெண்டு அண்ணி சேர்ந்து வைக்கிற விருந்து. வேணான்னு சொல்லாத. வா வந்து நல்லவங்களோட கலந்துக்க. என்ன அனிதா, எங்க அக்காவை ஏமாத்தின மனுஷன் கொடுக்குற பார்ட்டில எங்களை வந்து கலந்துக்க சொல்றியா? எங்க அக்கா வேற ஏரிய விட்டுட்டு இங்க எல்லாருமே சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? சாந்தி அண்ணியை எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு உங்க அக்கா மட்டும் கூத்தடிக்கலையா? தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். தேங்க்யூ. நம்ம போலாம். என்ன அனிதா, ஏன் இப்படி பண்ண? பாவம் எந்திரிச்சு போயிட்டாங்க பாரு. அவளா பாவம்? நேரா வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட வத்தி வைக்காம அவ வீட்டுக்கு போக மாட்டா. ரம்யா, ரம்யா நான் சொல்றது கேளு. வேணாம். எது வேண்டாம்? எது வேண்டாம்? ரம்யா ஒரு நிமிஷம் நில்லு. ரம்யா ப்ளீஸ் சொல்றத கேளு.
சின்ன விஷயத்தை பெரிய இஷ்யூ ஆக்காத. எதுக்கு சின்ன விஷயம்? எங்க அக்கா வந்து அவளை கேலி பண்ணி பேசுறா, நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? முடியாது, நான் அக்கா கிட்ட சொல்லி தருவேன். நீங்க வாங்க உள்ள. நான் வரல. சந்தோஷம். ரம்யா. ரம்யா அக்கா, நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லம்மா, நான் இங்கே இருக்கேன். இருக்கட்டும், உள்ள வாங்க. சரிம்மா. வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுங்கம்மா. அக்கா, அக்கா. ரம்யா, என்னம்மா, என்ன விஷயம்? என்ன விஷயம் நான் கேக்குறேன். நீ மட்டும் அங்க நடந்ததை பாத்துருந்த அப்படிதான், அப்படியே அவங்க எல்லாரும் எரிச்சிருப்ப. அங்க யாரும் இருந்தாங்க தெரியுமா? அந்த சாந்தி. போதும் ரம்யா, அந்த அனிதா அன்னைக்கு இங்க வந்து பேசினதுல இருந்து என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. கேட்ட உனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சதுன்னா என் கணவனாடி பார்த்து எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க வந்து சாப்பிட்டாங்க, என்னவோ பண்ணாங்க, தொலைஞ்சு போட்டோம்க்கா. அந்த அனிதா வந்து என்கிட்ட சொல்றா, சாந்தி அண்ணி ரோஹிணி அண்ணியும் எனக்கு விருந்து கொடுக்குறாங்க, நீ வந்து சாப்பிடுங்கறா. என்னது, ரோஹிணி அண்ணியா? எவ்வளவு திமிரு அந்த பொண்ணுக்கு! அந்த அனிதாவை சும்மா விடக்கூடாதுக்கா. சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீ தனியாவா வந்த? இல்ல, அவர் கீழே உட்கார்ந்திருக்காரு. ஐயோ, நீ போமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. கார்த்திக் எங்கம்மா? ஆபீஸ் போயிருக்காரா? ஆமாப்பா. போலாமா? போலான்னு சொன்னேன். வரேம்மா. நான் சொல்லல, அக்கா கிட்ட பத்த வைக்காம தூங்க மாட்டானு. என்ன போட்டு கொடுத்துட்டியா? சாரி, நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. போலாம், வரீங்களா? வாசுவதி. அம்மா வாங்க வாங்க. ஏதோ சந்தோஷமான விஷயம் போல இருக்கு. என்கிட்ட சொன்ன நானும் சிரிப்பேன்ல. அடுத்தவங்கள வெறுப்பேத்தி பழக்கப்பட்டவங்க மத்தவங்க வெறுப்பேத்தினா தாங்க மாட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். விருந்து எப்படி இருந்தது? சூப்பர்மா. சாந்தி அணி ரோஹிணி அணியும் கலக்கிட்டாங்க. இவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிட்டு பண்ணாதா அனிதா? ஆமா, அங்க ரம்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அவங்க வந்ததை பார்த்தோன்னே எங்க மனசு நிறைஞ்சு போச்சு. அவங்களும் விருந்து சாப்பிட்டாங்களா? நல்லா என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்வாதி, வாமா, ரெஸ்ட் எடுத்துக்க. சரிங்க, வா ஸ்வாதி. அனி, 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 என்னாச்சு? நீ ஏன் அழுறீங்க? அனி, ஏன் அழுறீங்க? கண்ணுல ஒரு சவுண்ட் இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் எல்லாரும் சிரிக்க வைக்கணும்னு எவ்வளவு போராடுறேன். ஆனா எல்லாரும் என்ன அழ வைக்கிறாங்க. யார் நீ? நான் யாருன்னு சொல்லுவேன் கார்த்திக். ஒரு கூட்டமே
நடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தலைமை அந்த சாந்தி. சாந்தியா? ஆமா, உன்னோட 2 தங்கச்சிங்களுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள். அதுக்கு உன் அண்ணன் சாந்தி அதை கிறுக்கி 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹோட்டல்ல விருந்து கொடுத்திருக்காங்க. அங்க எதாச்சியா போன என் தங்கச்சி ரம்யாவை கேலி பண்ணி கிண்டல் பண்ணிருக்காங்க. அவ பாவம் என்கிட்ட வந்து மூணு சொல்லி ஆழறா. நான் ஒண்ணு சொல்றேன் கார்த்திக், உன்னை விட்டு பிரிஞ்ச வார்த்தை அவளுக்கு இல்ல. எனக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தர் அந்த மனுஷனுக்கும் இல்ல. எல்லாம் கூட்டு சேர்த்து குமார் அடிக்கிறாங்க. ரம்யா இருக்கும்போது என்னை பத்தி எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. அவ இல்லாதப்போ என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நாம 2 பேரும் தான் இப்படி வந்து நிக்கிறோம். நான் இப்ப கூட இதெல்லாம் சாந்தி மேல குற்றம் சொல்லணுன்றதுக்காக உங்ககிட்ட சொல்லலப்பா. சத்தியமா இது நானா பேசல. என் வேதனைப்பட்டு மனசுதான் பேசுது. சாந்தி உங்களை கிண்டல் பண்றா? அவ திமிர அடக்குற, அவ திமிர அடக்குற நீ பாருங்க. நல்லா படிக்கிறியா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாங்க உட்காருங்க. என்ன என் பேத்திக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவதான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அதுக்கு சாந்தி விருந்து கொடுத்தது சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணுங்க சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை சாந்தி தனியா பண்ணிருக்கிறத நினைச்சா மனசுக்கு வருத்தமா இருக்கு. சாந்தி இருக்காளா? இப்ப வந்துருவா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாட்டி, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டவா? இங்கே இருங்க. என்ன காட்ட போற? தெரியலையே. பாட்டி, இங்க பாருங்க.